Hi friends, welcome to Harry's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஹாரிஸ் கிச்சனில் ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேலைக்கு போகிறவங்க வீட்டுக்கு வந்தோடனே குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளானது தான். கேபேஜ் பக்கோடா தான், முட்டைக்கோஸ் பக்கோடா தான். அதுக்கு முட்டைக்கோஸை நல்ல ஒல்லியாக ரொம்ப மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு நான் கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றதுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது க்ரீன் சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு உங்கள் ஸ்பைசிக்கு ஏற்றாப்புல நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு நான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் நான் கொஞ்சம் மல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பவுல் சின்னதாக இருக்கிறனால வேறு பவுலில் பிசைகிறதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை உடனே லைட்டாக ஒரு மிக்சிங் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அந்த கிறிஸ்பினஸ்க்காக அதையும் போட்டுட்டு, காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுக்கோங்க. இது எடுத்த உடனே நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. லைட்டாக ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு முட்டைக்கோஸ்லேயும் தண்ணி வடியும், கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா வடிஞ்சிரும். அதனால் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணியை ஊற்றிடாதீங்க, அப்புறம் அந்த வடை மாதிரி வெங்காயம் வடை மாதிரி ஆயிரும். தெளித்து நீங்கள் உங்களுக்கு அந்த பதம் தெரியுமில்ல, பக்கோடா பழம், இந்த மாதிரி ஸ்டேஜில் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் இது பண்ணிகிட்ருக்கும்போதே சிம்மில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் இப்போ நல்லா சூடாக இருக்குது. இந்த எண்ணெயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா இதுக்கு எப்படி நம்ம கிள்ளி போடுவோமோ அதே மாதிரி போட்டு இதை நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது நீங்கள் அப்பைக்கு பண்ணுங்கள். நீங்கள் மொத்தமாக பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பண்ணிவிட்டு மீதி வச்சிங்கன்னா அந்த கோஸில் இருக்க தண்ணி எல்லாம் வடிஞ்சு உங்களுக்கு கொலன்னு ஆயிரும். அதனால் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதை உடனே பண்ணுறதா இருந்தால் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல கட் பண்ணுங்கள். கொஞ்சம் போதும்னா அதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜில் அது பொரிஞ்சோடனே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா ரெடியாக இருக்கும். ஸோ இதில் இன்னும் டேஸ்ட் ஏற்றுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பூண்டை நல்லா இடித்து அதே ஆயிலில் கருவேப்பிலையும் பூண்டையும் ஃப்ரை பண்ணி மேல் டாப்பில் போட்டிருக்கேன். அந்த பூண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி தான் ஏமாற்றி கொடுக்க முடியும். அது போக கொஞ்சம் கேஷ்யூ நட் கார்னிஷ் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, உங்களோட டேஸ்டியான கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.